நேரம் எவ்வளவோ இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்படி நடத்துவாருன்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிப்போம். கடைசியாக நான் என்னென்னலாம் பேசணுனோ அதை ஒரு வீடியோவாக சின்ன கிளிப்பாக கர்த்தர் இந்த இந்த நாள் வரைக்கும் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த ஒரு வீடியோ கிளிப்பு. இவன் ஒரு முஸ்லீம் இங்கே நின்றுட்டு கத்திட்டு இருக்கிறானே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாட்சி. நான் இன்னைக்கு ஒரு சாட்சியாக நிற்கிறேன். நான் சொல்றதுக்கு ஒரு சாட்சி வேணும் இல்லை, அது வீடியோ மூலியமா நான் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் அது மூலியமா ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. நடு ரோட்ல ஒண்ணுமே இல்லாம வியாதிப்பட்டு கைவிடப்பட்டவன் தான் இந்த அப்துல் சலீம். போட்ட ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும்தான் என் லைஃப்ல லாஸ்ட். இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த சூலூர் பகுதியில் நீங்க உண்மையா இருக்கிறவங்க நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, உண்மையா இருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு என்ன தெரியுமா, நாங்கள் வரும்போது தான் நான் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த இடத்துலலாம் அந்த ஒரு மூலையிலலாம் உட்காந்து பாட்டிலும் கையுமா உட்காந்துட்டு காரில் தண்ணி அடிச்சுட்டு இருந்தவன் தான் நான். ஆனால் இன்னைக்கு வேதத்தை பிடிச்சி மைக்கை பிடிச்சி அதே ஏரியாவில் நிற்கிறேன். அப்போது நீங்கள் உண்மையாக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. அநேக ஜனங்களுக்கு நீங்கள் ஜெபித்தனால தான் இன்னைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கிறார். நான் வரும்போதெல்லாம் உணர்ந்தேன். இந்த இடத்துலலாம் நான் உட்காந்து நிறைய பேர்த்தோட உட்காந்து காருக்குள்ளேயே இதெல்லாம் இதான் ஆப்போசிட்டில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, இந்த பெட்ரோல் பங்க் தாண்டி அந்த சைடு, இங்கே அந்த சைடு அந்த பஸ் ஸ்டாண்ட் சைடு, இங்கெல்லாம் நான் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இந்த ஒரு மூலையிலலாம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுப்போம். அப்படி இருந்தவனை இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இப்படி பேச வச்சிருக்கிறாருன்னா நம்ம எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா? எடுங்க பிரதர், மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கேட்டீங்களா? ஹல்லேலூயா. பூமியிலே எங்க 2 பேர் ஒருமனப்படுறீங்களோ ஒரு காரியத்தை குறித்து, அது ஆண்டவர் செய்வன் வாக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. இதுதான் இப்ப இந்த ஒருமனம் எங்க தெரியுமா வேணும்? நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா? ஆமீன், ஹல்லேலூயா. இதுதான் ஒருத்தர் ஜெபிக்கும் போது அது என்ன ஜபத்தை அவங்க ஏறு எடுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஜபத்தை உள்வாங்கிட்டு அதுக்கு நீங்க ஆமீன் சொன்னீங்க அப்படின்னா ஒருத்தர் தான் ஜபிக்கிறாங்க, ஆனா அது 2 பேர். ஒருத்தர் கடைசியில் ஆமீன் சொல்றீங்க, அந்த ஒரு ஜபத்துக்கு 2 பதில். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 2 மனசும் ஒன்னாகணும். அந்த ஜபத்துக்கு நான் பதில் தருவேன்னு சொல்றாரு. அது என்னவானா இருந்தாலும் சரி, எந்த காரியத்தை குறித்தா இருந்தாலும் சரி. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, என்னோட மரண தருவாயில காதுல சொல்லுவாங்க இயேசு இயேசுன்னு, நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஆனா அந்த கடைசி நிமிஷம் அவங்களோட இணைஞ்சேன் பாருங்க, அப்பதான் அந்த தேவ பிரசன்னம் எனக்கு விடுதலையாச்சு. ஹல்லேலூயா. வார்த்தைக்கு உயிர் இருக்குது, வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்குது. இன்னொரு வசனத்தையும் பார்ப்போம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அதை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தாய்மார்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த வார்த்தை மூலமா கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் பேசுவார். வாலிப பெண்கள், வாலிப பசங்கள், யூத்து, இளைஞர்கள் எல்லாருமே, தாய் தகப்பன் எல்லாருக்குமே என்னுடைய சாட்சி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தயவு செய்து உங்களுடைய காதுகளை திறந்து வைங்க. முதலாவது எனக்கும் பின்பு உங்களுக்கும் காது உள்ளவன். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் வரும். இந்த சாட்சி சொல்லி முடிக்கிற வரைக்கும் தேவையில்லாத சிந்தனைகள் வரும்போது நீங்க யாரு? பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். அந்த நிமிஷம் அதை கலைச்சி விட்டு மறுபடியும் பிரசன்ஸ்குள்ள வாங்க. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உங்களை கொண்டு போகாதபடிக்கு பிசாசு தடை செய்வான். இங்கே உட்காந்துக்கிட்டே என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது கேட்காம, வீட்டில் தண்ணி வந்துருச்சு, கோழி வரணுமே, சொந்தக்காரன் வந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு உங்கள் யோசனை சிதறி போச்சு அப்படின்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏன்னா தேவன் பக்கம் திருப்பாதபடிக்கு உங்களை பிசாசு தடை செய்கிறான். ஒருத்தன் உங்களை தடை செய்கிறான் அப்படின்னா நீங்கள் அந்த தடையை அப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால விரட்டி அடிச்சுட்டு சிந்தனையும் செவிகளையும் கரெக்டாக ஃபோக்கஸோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. என்னுடைய பேர் அப்துல் சலீம். டைம் பார்த்துக்கிறேன்.
ஓகே. என்னுடைய பேர் அப்துல் சலீம். நான் எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேனோ சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் முழு வீடியோவை வந்து பார்க்கணும் அப்படின்னா சலீம் ஃபிலிப் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அப் டு டேட் இன்ன வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு அதில் போட்டிருப்பேன். தொடர்ந்து நிறைய சாட்சிகளை நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அதை நீங்கள் போய் பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய பேர் அப்துல் சலீம், சரிங்களா? நானும் விளக்கம் போல் ஒரு இஸ்லாமிய பேக்ரவுண்டில் இருந்தால் பிறந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10வது வரைக்குமே நான் வந்து குன்னூரில் படிச்சுட்டு இருந்தேன். நான் பிறந்தது கேரளாவில். ஒரு 3 மாதத்தில் வந்து எங்கள் அப்பாவுடைய வேலைன்னு சொல்லிட்டு குன்னூர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே தான் இருந்தேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாவும் அம்மாவும் கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, இவர் தான் அல்லாஹ், இதை தான் நீ தொழுகணும், குரானை தான் நீ படிக்கணும், பள்ளிவாசல் போகணும், இதுதான் மதர்சா, போய் குரானை படிச்சுக்கன்னு சொல்லி எனக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க? அப்பாவும் அம்மாவும் கற்றுக் கொடுத்தனால தான் அதை நான் செய்தேன் தவிர உண்மையாலுமே நான் செய்யலை. ஏன்னா நம்ம குழந்தையில நம்ம பெற்றோர்களை பேச்சை கேட்டு தான் ஆகணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து வளர்க்கப்பட்டோம். கரெக்டா? எல்லாருமே இப்படி தான் நம்மளும் சர்ச்சுக்கு வந்திருப்போம். சின்ன பசங்களும் இதே பேர் தான். இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா எங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டால் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். யார் கூட்டிகிட்டு வந்தானா? அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படி தான். இப்போ இதே போல தான் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாத்தோட வாழ்க்கையும் அவங்களுடைய கடவுளை சொல்லி தான் அவங்க பிள்ளைகளை வளர்ப்பாங்க. இப்படி தான் என் வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தான் தேவன், குரான் தான் படிக்கணும், மதர்சாவுக்கு போகணும், பள்ளிவாசல் போகணும்னு வளர்க்கப்பட்ட நான் தான். என்னுடைய பேர் தான் அப்துல் சலீம். போன வாரத்தில் சென்னையில் ட்ரிப்ளிகனில் சர்ச்சு, சேம் இதேமாரி சர்ச்சு. இது சுற்றிலும் முஸ்லீம்ஸ் ஏரியா, ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் ஏரியா. கொஞ்சம் ஸ்பீக்கர் அந்த சைடு திருப்பி வச்சிருங்க, நான் பேசுறது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ அப்துல் சலீம் சொல்லுவேன் யாராச்சும் ஒரு இருதயத்தில். ஆனால் வந்து அங்கே கேட்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல்லாம் திறந்துட்டு நிறைய இஸ்லாமியர்கள் வந்து கேட்பாங்களாமா. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாமா அந்த ஆராதனையெல்லாம். ஆனால் அதே பகுதியில் ஒரு டைம் நான் வந்து மலேசியா, துபாய் போகும்போது நான் அந்த இடத்துலையும் நான் வந்து உட்காந்து தண்ணி அடித்தவன் தான். அதையும் நான் அங்கே சொன்னேன். நான் இங்கெல்லாம் உட்காந்து நான் தண்ணி அடிச்சுட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கர்த்தர் எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உடைச்சி உருவாக்கி கொண்டு வர்றார் அப்படிங்கிறது என்னுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. என்னையும் போய் எடுத்து அவர் பயன்படுத்த முடியும் அப்படின்னா இங்கே இருக்கிற எத்தனை பேர்த்தை எடுத்து அவர் பயன்படுத்த முடியும். அப்போ அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தான் கர்த்தர் என்னோட இன்னைக்கு உங்களோட பேச போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இப்படி தான் வளர்க்கப்பட்டேன். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 10வது வரைக்கும் நான் வந்து குன்னூரில் படிக்கிறேன். 6வது படிக்கும் போது நான் என்ன பண்ணுறேன்னா சின்னதாக ஒரு விஷயத்தை தவறு பண்ணுறேன். எப்படின்னா மற்ற ஜனங்களை பார்க்கும்போது அவங்க வந்து குடிச்சிட்டு சிகரெட் குடிக்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா என் விஷயத்தை நான் வந்து என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சரி இது குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணும்போது ஒரு 4 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு முள்ளுச்செடியில் போய் உட்காந்து குடிக்கிறோம். ஒரு 1/2 பியரை வாங்கி குடித்து பழகிறேன். அன்னைக்கே ஒருத்தன் வீட்டில் போட்டு கொடுத்துட்டான், குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கே அடி. தொடர்ந்து இது அப்படியே போய்கிட்டே இருக்குது. 10வது முடித்தேன். 10வது முடிச்சுட்டு கோயம்புத்தூர் வரேன். கோயம்புத்தூர் வந்த உடனே ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி போய் படிக்கலான்னு சொல்லி அங்கே போய் படித்து தொடர்ந்து அப்படியே படிக்கிறது. அப்போ வந்து ஒரு ரூம் எடுத்து ஒரு 4 பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வந்து குடிக்கிற பழக்கம் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ வீட்டில் யாருமே இல்லையே, இப்போ வேணால் இப்படி தாராளமாக குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு மாதத்துக்கு ஒரு டைம் வீட்டிலேருந்து காசு அனுப்பும் போது நல்லா குடின்னு குடிச்சிடுறது 1 நாள் 2 நாள். ஸோ இப்படி தான் வந்து தொடர்ந்து போகும்போது 2006 திருமணம் செய்கிறேன். அதாவது லவ், எப்படி சொல்லுவாங்க, உங்கள் வீட்டு லவ்வா என் வீட்டு லவ்வாங்கிற மாதிரி அந்த 2006 பயங்கரமான லவ். பார்த்த உடனே ஒரு எஃபெக்ஷனு. கட்டினா இவ்வளோ தான் கட்டணும், இல்லைனா கட்டவே கூடாது. எங்கள் அம்மா மலேசியாவில் இருக்காங்க. எங்கள் அம்மா மலேசியா போய் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட், அங்கே கடை ரோட்டு ஓரத்தில் ஒரு கடை தள்ளுவண்டி மாதிரி, அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி அம்மா அங்கே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், இங்கே பாருங்க அந்த பொண்ணோட கட்டி வைக்கல நான் செத்து போயிடுவேன்ட்டேன். நான் ஒரே ஒரு பையன்தான். எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க, முடியல. அப்புறம் சரின்னு 2006 எங்கள் அப்பா பள்ளிவாசலில் கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு பேரை மாற்றி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு 4-5 மாதம் அந்த குன்னூரில் இருந்தோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் வந்து மறுபடியும் வேலை செஞ்சு நாங்கள் வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் 2006. 2007 எனக்கு ஒரு பையன் பிறக்கிறார். 2008 நான் வந்து ஒரு டீம் லீடராக வந்து ஒரு கிட்னி சென்டர் பக்கத்தில் ஒரு டாடா டெலி சர்வீசஸ் அங்கே வந்து ஜாயின் பண்ணுறேன். மாதம் 8000 ரூபா சம்பளம்.
அப்போ அங்கே சேர்ந்து அங்கே ஒரு சில நபர்களோட நான் என்ன பண்ணுறேன்னா அவங்கள கொண்டு போய் விடுறது வர்றது இப்படிலாம் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த பீர் அடிச்சுட்டு இருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாட்டாக மாறுச்சு. வழக்கம் போல் இது போயிட்டு இருக்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை. சின்ன குழந்தை, அவனுக்கு பால் வாங்குறதுக்கு காசு இல்லை, கடனை வாங்குறது, குடிக்கிறது, இப்படியே போயிட்டு இருந்து வேலை செய்ய முடியல. இது கொஞ்சம் பிரச்சனை ஆன உடனே 2008 ஆரம்பிச்சது, 2011 வரைக்குமே தொடர்ந்து குடிக்கிறேன். 2011 எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்ட உடனே வந்து பயங்கரமாக சத்தம் போட்டார். இதெல்லாம் ஹராம், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ உடனடியாக அவர் போய் பார்த்தீங்கன்னா சிங்கநல்லூரில் இங்கே ஒரு காந்தி ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டி அடிக்ஷன் சென்டர் இங்கே இருக்குது. ஸோ அங்கே வந்து பேசிட்டு அப்போ நானும் வந்து என்ன பண்ணேன், சரி ஆமாம் இது வந்து சரியில்லை, நம்ம போய் குடிக்கிறதுலேருந்து வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு போய் சேர ஆரம்பித்தேன். ஒரு 15 நாள் ட்ரீட்மெண்ட் அங்கே கொடுத்து வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் 1.5 வருஷமாக நான் குடிக்கவே இல்லை. இந்த 1.5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன லேண்ட் ஒன்று இருந்துச்சு சரவணம்பட்டியில். அந்த லேண்டில் வீடு கட்ட ஆரம்பித்தோம். மேலேயும் கீழேயும். மேலே அப்பா இருந்தார், கீழே நாங்கள் இருந்தோம். அப்புறம் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் பிஸ்னஸை ஆரம்பித்தோம். ஒரு 7 லட்ச ரூபா வெளியே கடன் வாங்கி ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். இப்படியே போகும்போது எனக்கு டிசைனிங்கில் ரொம்ப ஆர்வம். சரி டிசைனிங் வந்து ரொம்ப ஆர்வம்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு என்ன சொன்னார், துபாயிலேருந்து ஆர்கிடெக்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், நீ டிசைனிங் தானே, இதோட சேர்ந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஓகே அப்போ என்ன பண்ணலான்னு போது கையில் காசு இல்லை, 3 பேர் ஷேர் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் துபாயிலன்னு சொன்ன உடனே ரைட் ஓகே ஹோட்டலை விற்றுட்டோம். 5 லட்ச ரூபாய்க்கு ஹோட்டலை விற்றுட்டு நான் வந்து துபாய் போயிட்டேன். துபாய் போய் அங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்குறேன், எதுவுமே செட் ஆகலை. திரும்ப வந்தாச்சு. எனக்கு வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ், என்னடா இவ்வளோ காசையும் போட்டு ஒன்றுமே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், திரும்பியும் 2வது முறையாக போய் குடிக்க பழகிறேன். அப்போது ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன ஆயிடுதுன்னா மறுபடியும் போய் குடிக்க போயிடுறேன். இந்த மாதிரி 3 டைம் நான் போய் அந்த குடியில் விழுந்து எழும்பி வரலாம், வந்தால் ஏதோ ஒன்று செய்யலான்னு போது பார்த்தா சுற்றியும் கடன் ஆயிடுச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் லாக். எனக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு. இந்த கடன் எப்படி ஆச்சு அப்படின்னா அங்கே இங்கேயும் மாற்றி வாங்கி இங்கே வாங்கி அங்கே கட்டுறது, அங்கே வாங்கி இங்கே கட்டுறது, இங்கே வாங்கி அங்கே கட்டுறது, இப்படியே கட்டி கடன் ஆயிடுச்சு. ஒரே வீட்டுக்குள்ள பிரச்சனை, நிம்மதியே இல்லை. இப்போ என்னுடைய பழைய வாழ்க்கையில் இருந்த மனைவி ஆன சகோதரி அவருக்கு என்ன பண்ணாங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்லி சரி உடனே அவங்களுக்கு ஒரு பியூட்டிஷியன் அதையும் பண்ணி கொடுத்து சரி அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு இப்படியே தொடர்ந்து போக ஒரு இடத்துல பயங்கரமான பிரச்சனையில் வந்து லாக் ஆகிட்டேன். வெளியே வர முடியாமல் எல்லாருமே பேங்க்ல இருந்து வட்டிக்கு வாங்கினது எல்லாருமே வந்து என்னை லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட ஆரம்பித்தேன். ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு ஓடி பொய் சொல்லி இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தேன். இன்னொரு டைம் துபாய் போகலான்னு சொல்லி கிளம்பி ஏதாச்சும் செய்யலாம், ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போது என் பேரில் இருந்த காரை வந்து அவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க. எப்படின்னா அந்த காரை கொடுத்து அவங்க பேருக்கு, என்னுடைய மனைவியாக இருந்தாங்க இல்லைங்களா, நான் துபாய்க்கு போன உடனே இந்த கார் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஓட்ட முடியல அப்படின்ட்டு இன்னொரு கார், அந்த காரை அப்படியே கொடுத்து வேற கார் அவங்க பேருக்கு எடுத்துட்டாங்க. நான் வந்து பார்க்கும்போது சரி ஓகே பரவாயில்ல இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டாச்சு. தொடர்ந்து போக ஒரே பிரச்சனை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக லாக் ஆனதுக்கப்புறம் மலேசியாவுக்கு போயிட்டு கேம்லிங் சூதாட்டம் விளையாண்டு எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிடலான்னு சொல்லி போய் எங்கள் அம்மா கூட இருந்து கெந்திங்கன்னு சொல்லி மலேசியாவில் ஒரு இடம், அங்கே போய் சூதாட்டம் விளையாட ஆரம்பித்தேன். அங்கேயும் போய் எல்லாம் லாஸ் ஆகி ஒன்றும் இல்லாமல் திரும்பி வந்து ஒரே ஒரு வழி கடைசியில் என்ன அப்படின்னா வீடை விற்கணும், வீடை விற்றா தான் எல்லா பிரச்சனையும் முடியும்னு சொல்லிட்டு வீடை விற்றோம். வீடை விற்கும் போது முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க, அட்வான்ஸ் பணம். அந்த 3 லட்சத்தை பணத்தை வாங்கி போய் 3 மாசத்துல குடிச்சே தீத்தேன். என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 நண்பர்கள் சுற்றியே இருப்பாங்க. இந்த 3 லட்சத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சே அழிச்சதுக்கப்புறம் கடைசியில் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து விற்க ஆரம்பித்தேன். இப்போ வீடை விற்று நாங்கள் வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம். வாடகை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாடகை வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நான் எடுத்து விற்று குடிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா என்னால் குடிக்காமல் இருக்க முடியல. தொடர்ந்து போக
எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்களுடைய மாமாவையும் அக்காவையும் கூப்பிட்டு வர வச்சு, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீன்னா இனி சரிப்பட்டு வராது, நீ மறுபடியும் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து நீ மறுபடியும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் அவங்க எங்கே போனாங்கன்னெலாம் தெரியாது, ஏதோ ஹாஸ்டல் போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. என் பையனையும் பிரிச்சுட்டு போயிட்டாங்க. நான் தான் அந்த வீட்டில் இருக்கிறேன். அந்த வீட்டு வாடகை கட்ட முடியல. மாதம் 7,000 ரூபா வாடகை. அந்த வாடகை கட்ட முடியல. வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா வச்சு குடிச்சு எல்லா நண்பர்களோடு இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கடைசியில் வீட்டில் இருக்கிற பொருளத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் வீடு காலி பண்ணி தர சொல்லிட்டாங்க. அந்த இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒயின் ஷாப் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ரூம், அந்த ரூமில் 600 ரூபா தான் வாடகை. இந்த 600 ரூபா கூட கொடுக்க முடியாமல் கடைசியில் அந்த வீடும் போச்சு. அது எப்படின்னா, கடைசியில் இது நண்பர்களுக்காக நான் இந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன். என் கூட இருந்து சுற்றிட்டு இருக்கவங்க நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இது ஒரு சின்ன ஒரு காரியம். நான் எல்லா பொருளும் எடுத்து வீட்டிலேருந்து வித்துட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்குமே தெரியும். வித்து தான் அத்தனை பேருமே குடிச்சிட்டு இருக்கிறோம். 15 பேர் 20 பேர் இப்படி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ கடைசியாக இன்னைக்கு நான் அந்த சாட்சியாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லேப்டாப். இந்த லேப்டாப்லாம் இத்தனை ஃபோட்டோஸும் இருக்குது. கடைசியாக அந்த லேப்டாப்பையும் நான் வித்துட்டேன். 10,000 ரூபாய்க்கு விற்றேன். விற்று அந்த லேப்டாப்பில் எதுவுமே எடுக்கலை, பேக்கப் எதுவுமே எடுக்கலை, அப்படியே கொடுத்துட்டேன். கொடுத்து அந்த லேப்டாப் போச்சு. 10,000 ரூபா வாங்கினோம். 3 நாள் செலவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேற காசு இல்லை. ஒன்னே ஒன்று தான் என் கண்ணில் படுது, வாஷிங் மிஷின். அந்த வாஷிங் மிஷின் மட்டும் தான் இருக்குது. அந்த வாஷிங் மிஷினை என் ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறேன், டேய் இதையும் கொண்டு போய் விற்று பணத்தை எடுத்துட்டு வானா, நான் இதுக்கெல்லாம் பேசி ரெடி பண்ணி வச்சுட்டேனா அப்படிங்கிறான். எப்படா இதெல்லாம் பேசுனேன் அப்படின்னா, நான் நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்து ஒவ்வொரு பொருளாக விற்க ஆரம்பிச்சிங்களே அன்னைக்கே இதை விலை பேசி ரெடியாக வச்சுட்டேங்கிறான். அவனுடைய ஃப்ரெண்டுக்கு வேணும் இது, நீங்களா சொல்லுவீங்கல்ல அது வரைக்கும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோன்னு சொல்லு. கொண்டு போய் விற்று 7,000 ரூபா பணம் வாங்கிட்டு வந்தான். 2 மணி நேரம் தான் 7,000 ரூபா முடிஞ்சு போச்சு மத்தியானம். அதோட அன்னைக்கு எங்கள் அம்மா இருக்கிறாங்க, ஒரு மீன் குழம்பு சட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. அது ஒன்றும் ஒரு 4-5 துணி தான் பாக்கி. ஒரு பிளாஸ்டிக் கவரில் தூக்கி வெளியே போட்டு அந்த ரூமை பூட்டிட்டாங்க. இப்போ நான் குடிச்சிட்டு மத்தியானம் வரேன், வீடு பூட்டி இருக்குது, அந்த சாக்கு பை மட்டும் தான் இருக்குது. அதை தூக்கிட்டு என் ஃப்ரெண்டுங்களை பார்க்குறோம், ஒருத்தன் கூட இல்லை. ஏன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன், யாருமே இல்லை. யாருமே ஒரு ட்ராப் பண்ண வரல. சொந்த வீடு, காரு, குடும்பம், பையன் எல்லாம் போய் ஒரு மீன் சட்டி 4-5 துணி சாக்கு பையில் போட்டு தோளில் போட்டு நிற்கிறேன். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அந்த நேரத்தில். போய் எங்கள் சித்தி வீட்டில் போய் உட்காந்துட்டு இந்த மாதிரி காரியத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் நான் ஒயின் ஷாப்புக்கு குடிக்க வரும்போது அதே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கிறோம். மறுபடியும் தொடர்ந்து ஒருத்தன் ஓடி வர்றாரு. எங்கள் கேங்கில் இருக்கிறவர், அவருடைய தம்பி ஓடி வர்றாரு. ஓடி என் காலில் விழுகிறான். காலில் விழுந்து, அண்ணா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன்டாமா இந்திரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி எழுப்பும்போது அவன் சொன்னான், அண்ணா இது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கே ஒரு டவுட் இருந்துச்சு, இன்னைக்கு தான் அது தெரிஞ்சிச்சு. இதை சொல்லாமல் இருந்தோம்னா உங்ககிட்ட பழகுறதே வேஸ்ட்டுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் அண்ணனும் அக்காவும் விரும்பி இருக்காங்க, அவங்க தான் பழகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நாளா, எனக்கே தெரியல, இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்கிறார். யார் அந்த அக்கா? யார் அந்த அக்கா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? என்னுடைய மனைவி தான். யார் அண்ணன்? என் ஃப்ரெண்டு தான். என் கூட ஒரே டம்ளரில் தண்ணியை மாற்றி மாற்றி அடிப்போம், ஒரே சிகரெட்டை மாற்றி மாற்றி அடிப்போம். ஒரு சைடு ஒருத்தன் கத்தி எடுத்துட்டு வரான், அவனை கொன்றுணுன்ட்டு துடிக்குது எனக்கு. இன்னொருத்தன் கொல்லக்கூடாது, அவனை அடித்து அவனை கடைசி வரைக்கும் இதை நினச்சி அவன் அழுகணும்னா அப்படிங்கிறான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்ன ஆகுதுன்னா, இவனுங்கெல்லாம் இப்படி சொல்கிறானுங்க, அந்த புள்ள என்ன சொல்லுதுன்னு கேட்கணும். ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக ஒரே வேதனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு தூங்கியாச்சு. காலையில் ஃபஸ்ட்டு ஃபோன் வருது. ஃபோன் தெளிவாக சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இன்னும் 3 மாதத்துலேயோ 6 மாதத்துலேயோ சாக போகிற, சரியா? அதுக்கப்புறம் நானும் என் பையனும் எங்கே நடு ரோட்டில் நிற்கிறதா? அதனால தான் நான் இந்த காரியத்தை செஞ்சேன். சீக்கிரமாக உனக்கு டிவோர்ஸ் பேப்பர் வரும், அதை சைன் பண்ணி கொடு, நானும் அவனு தான் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்கிறாங்க தெரியுமா? 10 வருடம்
கூட இருந்து வாழ்ந்ததுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆண்டோடைய பிள்ளைகள் இது செய்யக்கூடாது, அவங்களுக்கு தெரியல, அது செஞ்சுட்டாங்க. ஆனால் செஞ்சது கரெக்ட் இல்லையா? ஏன்னா அவங்க எடுத்த முடிவு கரெக்ட். ஏன்னா எனக்கு கையெல்லாம் நடுக்கம் வந்துருச்சு, யார்கிட்ட பேச முடியாது, பேசுனா தலை அப்படியே ஆடும், அடார்னு போய் ஒரு கோட்டரை அடிச்சாதான் எனக்கு சரியாகும். அப்ப நான் இருந்த சூழ்நிலையில அவங்க கண்டிப்பா நினைச்சது சரி, ஏன்னா இவன் நாளைக்கு செத்துருவான், இப்ப இவனை நம்பி இருக்கிறது வேஸ்ட். அப்ப இது எல்லாமே பக்காவா முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க. அப்ப நான் செத்துருவேன்னு நினைச்சாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த இடத்துல காலையில சொன்ன உடனே நைட்டே இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த கேங்க்லயும் எவனோ ஒருத்தன் இருக்கிறான், நைட்டு கூப்பிட்டு சொல்லியிருக்கிறான். ரைட், எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேசாம இருந்த கொஞ்ச நாள் ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி சரவணம்பட்டி சிக்னல்ல முன்னாடி இப்போ அக்ஷயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த இடத்துல, அதுக்கு பின்னாடி தான் அந்த போலீஸ் பீட்டு. அந்த இடத்துல மெயின்ல நான் நிக்கிறேன், வர சொல்லிட்டாங்க. எதுவுமே இல்லை என் கையில. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, போட்ட ஒரு பேண்ட் ஷர்ட்டோட நான் நிக்கிறேன். அவங்க அந்த சொந்த கார்ல வராங்க, வந்து டிவோர்ஸ் பேப்பரை எழுதி என் கையில நீட்டுறாங்க. உள்ள இருந்துக்கிட்டு பார்க்குறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கான எல்லா விஷயத்தையும் எழுதியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு விஷயம், உனக்கும் பையனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீ எந்த ஒரு காரணத்தை வைத்து நீ பையனை பார்க்க வரக்கூடாதுன்னு போட்டுருந்துச்சு. நான் சொன்னேன் சரி ஓகே, நீ வேண்டான்னு, ரைட், என் பையனை பார்க்கக்கூடாதுன்னு உனக்கு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ அவங்க சிரிக்கிறாங்க. நான் உன்னே ஒன்று கேட்பேன் உன்ட்ட, இப்போ அதை நீ செஞ்சினா உன் பையன்கிட்ட ஒன்று இப்போ கொடுத்துருவேன் அப்படி. 10 ரூபா, வெறும் 10 ரூபா கொடு அப்படின்னு கேட்டாங்க. வெறும் 10 ரூபா, 10 பைசா கூட எங்க பாக்கெட்ல இல்லை. தலையை குனிஞ்சு அவமானப்பட்ட அந்த இடத்துல எத்தனையோ முறை நான் ஷார்ட்டா சொன்னேன், முன்னாடி பயங்கரமா அவமானப்பட்டிருக்கிறேன். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு போனால் அதில் வந்து முன்னாடி முகேஷ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தன் டியூபெல்லாம் போட்டு டிபி பேஷண்ட்டு குடிச்சு சாகிற நிலைமையில் இருப்பான். அவன் பேரை சொல்லி என்னை வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அவங்க மாத்திரம் இல்லை, அவங்க கூட இருக்க சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ரொம்ப வேதனையாக இருக்கும். எதுவுமே இல்லை நமக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று போட்டிருக்க ஒரு பேண்ட் ஷர்ட்டோட பேசாமல் போய் எங்கேயாச்சும் குதிச்சு செத்துடலாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலலாம் நான் நினச்சி நடந்து போனேன். என்ன ஒரு ரீசன்னால நேராக வீட்டுக்கு போயிட்டேன்னு தெரியல. போனதுக்கப்புறம் இங்கே இருக்கவே கூடாது, மலேசியா போயிடலான்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அப்போ நாங்கள்லாம் சேர்ந்து கேங்காக சுற்றி ஒரு எங்கள் டேபிள் பக்கத்தில் கொஞ்சம் அந்த விஐபிஸ்லாம் இருப்பாங்கல்ல, கொஞ்சம் நல்லா பொலிட்டிக்கலில் இருக்கவங்க, ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்ன தம்பி உயிர் நண்பன் எல்லாம் அப்படி இப்படி நல்லா சேர்ந்து சுற்றுனீங்க, என்ன உன் மனைவியை அவன் கூப்பிட்டு ஓடிட்டானாமா அப்படின்னு கேட்டாங்க. அன்னையோடு அந்த ஃபோனை கட் பண்ணி வச்சேன்தான். எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. நேராக மலேசியா போயிட்டேன் எங்கள் அம்மாட்ட. பிப்ரவரி 2019 பிப்ரவரி நான் போகிறேன். ஒரு மாதம் என்னுடைய வாட்ஸ்அப்பெல்லாம் அவங்க பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு நாள் எதிர்ச்சியாக சும்மா அப்படி பார்க்குறேன், அப்போ பார்த்தா அதில் அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ஸ்டேட்டஸ் வச்சுருக்குறாங்க. பார்த்த உடனே ரொம்ப துக்கமாயிருச்சு. எங்கள் அம்மா கிட்ட காட்டுறேன், எங்கள் அம்மா அதை பார்த்து தெரிச்சு போய் விழுந்து ஒரு கபோர்டில் அடிபட்டு அவங்க அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஸ்டேட்டஸ் எப்படி தெரியுமா? ஹனிமூன் போகிறாங்க. அதை காருக்குள்ளே உட்காந்து 2 பேர் என்ஜாய் பண்ணி பாட்டு பாடிட்டு அப்படியே அது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அந்த நேரத்தில். ஏன்னா அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நான் துபாய் போகும்போது இவங்க அந்த காரை வந்து அவங்க பேரில் மாற்றி இதெல்லாமே வெல் பிளான் பண்ணியிருக்கிறாங்க போல அப்படின்னு. எங்கள் அம்மா கதறி அழுகுறாங்க. ஒரே ஒரு பையன், உன்னை நான் பெத்தேனே, குடிக்க வேண்டான்னு சொன்னேனே, கேட்டியாடா? எல்லாம் இழந்து போய் ஒன்றுமே இல்லாமல் இப்படி நம்ம நிற்கிறோமே. எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடிக்க, நடு கடலில் போட்ட மாதிரி நாங்கள் 2 பேரும் மலேசியாவில் தவிச்சோம். யாரோடைய ஹெல்ப்பும் இல்லை, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அப்படி இருந்தோம்.
வேற வழி தெரியல. போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பசங்கள்ட்டெல்லாம் கடனை வாங்கி குடிக்க ஆரம்பித்தேன். திரும்ப திரும்ப குடிக்க. ஏன்னா எனக்கு சொல்யூஷனோ எனக்கு ஆறுதல் சொல்றதுக்கோ எனக்கு யாருமே கிடையாது. 2 பேருமே நடு கடல்ல தூக்கி போட்டோம் மாரி கிடக்குறோம். அந்த இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் 22வது மாடியில் நிற்போம். ஒரு இடத்துல நான் வந்து சிகரெட் அடிச்சுட்டு வந்து நான் நிற்பேன். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு சின்ன ஒரு மார்க் இருக்கும். அந்த மார்க்கை போய் அந்த கீழே இருக்க செக்யூரிட்டிகிட்ட கேட்குறேன், இது என்ன மார்க்குன்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, 24வது மாடியிலேருந்து ஒருத்தர் கீழே குதிச்சு இறந்துட்டார். ஏன்னு கேட்டால் சூசைட் பண்ணிக்கிட்டார். ஏன் அப்படின்னா அவர் சீனன். அவர் அங்கேருந்து இங்கே எல்லாத்தையும் விற்றுட்டு இங்கே வந்து கேம்லிங் விளாண்டாராமா. எல்லாமே தோற்று போய் அந்த வாடகை கட்ட முடியாமல் ஊருக்கு போக முடியாமல் எல்லாத்தையும் இழந்து போய் இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி கீழே குதிச்சு செத்துட்டாராம். இதை சொன்ன உடனே எனக்குள்ள இதெல்லாம் ஏறிக்குச்சு. அப்போ என்ன ஒருத்தவங்க பின்னாடி நின்று பேசுறாங்க, உனக்கு என்ன இருக்குது, உனக்கும் எல்லாம் போச்சு இல்ல, நீ எதுக்கு இருக்கிற தனிமையில, இங்கேருந்து குதிச்சு சாவு, நீ செத்துரு அப்படிங்கிற ஒரு சத்தம். ஒவ்வொரு நேரமும் அந்த லிஃப்ட் தான் வந்து பெல் அடிச்சு நம்மளை காப்பாற்றும். அப்போ திரும்பும் போது பார்த்தீங்கன்னா என்னுடைய கையெல்லாம் குதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும். உடனே அந்த லிஃப்ட் வந்து மறுபடியும் கீழே போய் ஸோ இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து போக போக ஒரு நாள் என்ன ஆச்சு, எனக்கு இந்த கணையத்துக்கிட்ட வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த வலி ரொம்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்தனால ஒரு கட்டத்தில் என்னால் முடியல. அது அப்படியே என்ன ஆச்சு, ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த வயிறு வலி தாங்கவே முடியல. நான் கடைசியில் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு அது வரைக்கும் எங்கள் அம்மாக்கிட்டையும் நான் சொல்லாமையே இருக்கிறேன் எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை. இப்போ நான் கடைசி அவர் வழி இல்லாமல், அம்மா போய் பார்த்துட்டு வந்தாலும் எனக்கு ரொம்ப வயிறு வலினேன். நேராக போனால் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, நான் 1 மாதம் விசாவில் தான் நான் போயிருந்தேன் மலேசியாவுக்கு. ஆனால் 1 வருஷம் அங்கே இருந்தேன். 2019 நவம்பர் வரைக்கும் நான் அங்கே இருக்கிறேன். பிப்ரவரியில் போனது, நவம்பர் வரைக்கும் நான் அங்கே இருக்கிறேன். நான் போகும்போது எனக்கு விசா இல்லை, பாஸ்போர்ட் மட்டும் தான் இருக்குது. நான் இப்போ என்னன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக முடியும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னா என்னுடைய பாஸ்போர்ட்டை கேட்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டை பார்த்தா எனக்கு விசா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். உடனடியாக அவன் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவான், என்னை கூட்டிகிட்டு போய் அவனோட கஸ்டடியில் வச்சு தான், ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவனோட கஸ்டடியில் வச்சு தான் அவனை ட்ரீட்மெண்ட் பண்ணுவான். அப்போது அந்த இடத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக முடியல, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறோம். போய் பார்க்கும்போது ஜாண்டிஸ், மஞ்சக்காமாலை, லிவர் ஃபெயிலியர். உடனடியாக கூப்பிட்டு உங்கள் ஊருக்கு போயிருங்க, இதுக்கப்புறம் இங்கே இருந்தா அப்படின்னா என்ன வேணாலும் ஆகலாம், பயங்கரமாக செலவாகும், நீ கூட்டிகிட்டு போயிருங்கன்ட்டாங்க. எப்படி வர்றது, விசா இல்லை. வந்து வீட்டில் படுத்துட்டு இருக்கிறேன். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார முடியாமல் போயிடுச்சு, நிற்க முடியாமல் போயிடுச்சு, படுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி இருக்கும்போது ஒரு நேரத்தில் திடீர்னு ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று, அந்த கவர்மெண்ட், மலேசியன் கவர்மெண்ட் அறிக்கை பண்ணுறாங்க, ஒரு பொது மன்னிப்பு கொடுக்குறோம். இந்த மலேசியாவில் யாரெல்லாம் விசா பாஸ்போர்ட் இல்லையோ எல்லாருக்குமே ஒரு பொது மன்னிப்பு கொடுக்குறோம். 1200 ரிங்கட்ஸ் கட்டிட்டு எல்லாருமே அவங்கவுங்க நாட்டுக்கு போயிருங்கன்ட்டாங்க. அதை கேட்ட உடனே எங்களுக்கு, எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனடியாக போய் அதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சு மடார்னு அப்ளை பண்ணி நேராக திருச்சி வந்தாச்சு. இந்த இடத்துல ஒரு வேத வசனம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன். ஆமேன், அல்லேலூயா. ஒரு அரசாங்கமே அந்த இடத்துல ஆண்டவர் செயல்படுத்தி இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து நான் இங்கே வரேன், திருச்சிக்கு வரேன். திருச்சிக்கு வந்த உடனே எங்கள் சித்திக்கு எனக்கு அடையாளமே தெரியல. என்னை நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து இங்கே ராமநாதபுரம் ஹாஸ்பிட்டல் தெரியுமில்ல உங்களுக்கு, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல், ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் தான் என்னை போய் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, ஆல்ரெடி இவர் செத்துட்டாரு. ஏன்னா நான் வந்த உடனே என்னுடைய வயிறும் காலும் 2மே வீங்கிருச்சு. என்னை பார்க்குறதுக்கு எப்படி இருப்பேன்னா முழுசாக மஞ்சள் அடித்த மாதிரி இருப்பேன். தலையை சொரிஞ்சா மஞ்சள் கொட்டும் கீழே, கண்ணெல்லாம் மஞ்சள், விரல் மஞ்சள், ஆளே ஃபுல்லாக மஞ்சளாக இருந்து வயிறு வீங்கி கால் வீங்கி அப்படி கிடப்பேன். அவங்க சொல்லிட்டாங்க, அட்மிஷன் பண்ணுறது வேஸ்ட்டு, நீங்கள் கொண்டு போயிருங்கன்ட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சாங்க. ராமநாதபுரத்தில் ஜெம் ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் வந்து அங்கே பார்த்தோம். அங்கே பார்க்கும்போது அங்கே எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் பேர் வந்து முகமது ஜின் கான். அவர் தான் ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணுறாரு. A to Z எல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டாரு,
99.9% ஆல் அவுட்டு, காப்பாற்ற முடியாது, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, டாக்டர் ட்ரை பண்ண சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். 1 வாரம் கண்டினியூஸாக அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த நேரத்தில் தான் நான் முன்னாடி சொன்னது போல் ஒரு வயசான அம்மா அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க என் பக்கத்தில். நான் கண்ணை மூடிட்டு என் சிந்தனை எல்லாம் டாக்டர்ஸ் மேலே தான் இருக்குது. அந்த அம்மா வந்து ஜெபம் பண்ணுறாங்க. என்னை பார்த்து, என் சரீரத்தை பார்த்து அந்த அம்மா இறக்கப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், என்னடா இது ஏதோ ஜெபிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு திறந்து பார்த்தா இந்த அம்மா ஜெபம் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. தம்பி, உனக்காக நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நான் போய் என்னுடைய சர்ச்சில் எல்லாத்துட்டையும் சொல்லி நான் ஜெபம் பண்ணுறேன். நீ ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணு, ஏசப்பாவிட்ட கேளு, உனக்கு ஏசப்பா விடுதலை கொடுப்பாருன்னு சொன்னாங்க. சரிம்மான்னு தலையாட்டி உள் மனசு என்ன தெரியுமா சொல்லிச்சு, இந்த அம்மாவுக்கு ஒரு வேலை இல்லை. சரிம்மான்ட்டு தலையாட்டிட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. அவங்க ஒரு பைபிள் கொடுத்தாங்க. அந்த பைபிளை தூக்கி தலைகாணி கடையில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு மேலே நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவை நான் பார்க்கவே இல்லை. அந்த ஒரே டைம் தான். அதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமான போராட்டம், சரீரத்தில் பயங்கரமான வலி, வேதனையோடு நான் இருக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரு டைம் என்ன ஆகுது, டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிக்கிறேன். எந்திரிச்ச உடனே மூச்சு நின்றுச்சு. மூச்சு நின்ன உடனே நான் இருக்கிறது சரவணம்பட்டி, அங்கேருந்து ராமநாதபுரம் ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகும். ஆனால் அன்னைக்கு ஒரு கேப் டிரைவர் என்னை வந்து 20 நிமிஷத்தில் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார். அந்த 20 நிமிஷமும் எனக்கு மூச்சு இல்லை. எவ்வளோ தவிச்சேன் தெரியுங்களா? அந்த காரில் வரும்போது கார் கண்ணாடியை உடச்சிடணும் போல இருக்குது, அடிக்கிறேன், முடியல. இன்னைக்கு நம்மனால ஒரு 2 நிமிஷம் மூக்கு வாயை பொத்திட்டு இருக்க முடியுமான்னு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. 20 நிமிஷம் வந்து என்னை ஸ்ட்ரக்சரில் வச்சு கட்டி என்னை ஸ்ட்ரக்சரில் இழுத்துட்டு போகிறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் என்னை பார்த்துட்டு மாஸ்க் வைக்கிறாங்க. எனக்கு அப்போ தான் தெரியுது, நான் முன்னாடி பார்த்த படங்கள்லாம் ஞாபகம் வருது. இப்படி தானே முடியாமல் ஐசி கொண்டு போகும்போது செத்துருவாங்களே அப்படின்னு. அப்போ அந்த நிமிஷம், ஐயோ நான் செத்துருவனான்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டு இருக்கும் போது, அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ ஏசப்பாட்ட கேளு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ள யாரோ சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் நான் என்ன பண்ணேன், என் வாயை திறந்து ஏசப்பா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்சரில் போகும்போது கேட்டேன். ஆமேன். அந்த நேரத்தில் என்னை கூட்டிகிட்டு போய் ஐசியூவில் வச்சாங்க. ஐசியூவில் வச்சதுக்கப்புறம் கொடுமையான வலி, இன்ன வரைக்கும் யாருக்கும் அந்த வலி வரக்கூடாதுன்னு நான் சொல்லி நான் வந்து ப்ரேயர் பண்ணுறது. என்னது எப்படின்னா, ஐசியூவில் உள்ளே கொண்டு போய் பெட்டில் வச்சு 2 பேர் என்னுடைய ஃபுல்லாக பாடியில் இருக்கிற எல்லா துணியும் ரிமூவ் பண்ணி 2 காலு பிடிச்சி இழுக்கிறாங்க, 2 கையும் பிடிச்சி இழுக்கிறாங்க. வாயில் மாஸ்க்கு, யூரின் பண்ணுற உறுப்பில் இன்ஜெக்ஷன் உள்ள அனுப்பி அது மூலியமா வெளியே தண்ணி சக் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. ஏன்னா தொண்டை வரைக்கும் தண்ணி நிற்கிது, என்னால் மூச்சு விட முடியல. அப்போ அந்த யூரின் மூலியமா வெளியே இழுக்கும் போது எவ்வளோ ஒரு வலி இருக்கும் தெரியுமா? அதை எடுத்து ஒரு டியூப் ஒன்று போட்டு அதை பிளாஸ்டர் பண்ணி அது மூலியமா ஒரு பேக்கை தொங்க விடுவாங்க. முடிச்சுட்டு இந்த பின்னாடி முதுகு பக்கத்தில் எலும்பு மேலே, எலும்புக்கு சதைக்கு நடுவில் ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஐயோ, கொடுமையான வலி அது. கத்தலாம் அப்படின்னா கத்த முடியல, மாஸ்க்கு, கையை இழுக்க முடியல, காலை இழுக்க முடியல. 2 பேர் இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க எல்லாருமே. எவ்வளோ ஒரு வலி. அந்த வலியை தாங்கிட்டேன் நான். அந்த வலி இன்ன வரைக்கும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டாக்டர் அடுத்த நாள் ஓடி வராரு, முகமது ஜின் கான். அன்ன வரைக்கும் எங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? 5 லட்ச ரூபா செலவாயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு நான் ஐசியூக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. அன்னைக்கு நான் ஐசியூக்கு நைட்டு எங்ககிட்ட 1 ரூபாய் இல்லை. அவர் இந்த டாக்டர் வந்து என்னை நார்மல் வார்டு கொண்டு வர சொல்லிட்டாரு. நார்மல் வார்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த 30,000 ரூபாவை எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எங்கள் சித்தியும் எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டு கடைசியாக டாக்டர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் பண்ணதெல்லாம் பண்ணிட்டோம், இனி கடவுள் கையில் தான் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னா, லிவர் முழுசாக என்னோடது அழுகி போயிடுச்சு. லிவர் முழுசா அதோடைய தன்மை இழந்து போச்சு. இந்த லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கலாம், கல்லீரலை மாற்றி வைக்கலாம். அதுக்கு 25 லட்ச ரூபா ஆகும்.
25 லட்ச ரூபாய்க்கு எங்க போறது? டாக்டர் சொன்ன கடைசி வார்த்தை, 25 லட்ச ரூபா கொடுத்து லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஆனா 25 லட்சம் கொடுத்து லிவரை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் மாசம் 10,000 ரூபாய்க்கு மருந்து சாப்பிடணும். அது போக எந்த வேலைக்கும் போக முடியாது. லைஃப் லாங் பெட் ரெஸ்ட் தான். இதை எங்க அப்பாட்டையும் சித்திட்டையும் சொல்லி அனுப்பின உடனே என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து என்னை வச்சதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு இந்த காரியத்தை சொல்றாங்க. டாக்டர் சொல்லி அனுப்பிட்டாரு, முடிஞ்சா பணத்தோடு வாங்க, இல்லை அப்படின்னா எல்லாத்திட்டையும் சொல்லி அனுப்பிடுங்க, எப்போ வேணாலும் உயிர் போயிடும் அப்படின்ட்டாங்க. கொண்டு வந்து வீட்டில் போட்டதுக்கப்புறம் வீட்டில் பணம் எங்கேயுமே இல்லையே, எந்த பணம் இருக்குது? தான் நடு ரோட்டில் வந்து நின்னாச்சுல. அந்த 5 லட்சமும் எங்கள் சித்தி எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கங்கே இருக்கவங்க எல்லாரும் நகையை விற்று அதை பண்ணாங்க. எங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரங்க எல்லாம் கேரளாவில் இருக்காங்க, எல்லாரும் வந்து நின்று ஒரு ஓரமாக நின்று பார்த்து அழுதுட்டு போயிட்டாங்க. அப்படியே படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. நான் செத்துருவேன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கன்ஃபர்மேஷன் தான் இதெல்லாம் நான் முன்னாடி கண்ணில் நின்று பார்க்குறேன். என் சித்தியும் அப்பாவும் சொல்லிட்டாங்க, இதுதான்பா வலி, என்னன்னு தெரியல, எல்லாம் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. எப்படி தெரியுமா? உயிர் இருக்குது, ஆனால் நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற அந்த தாட் மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. எழும்ப முடியாது. செத்துட்டோன்னா எங்க போறதுங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பண்ணும்? உயிரோட இருக்கிறோமே, அடுத்த நிமிஷமா இன்னைக்கோ சாயந்தரமோ செத்துட்டேன்னா நான் என்ன பண்றது? எங்க அப்பா அம்மா 2 பேர் மூஞ்சியும் பார்த்தா எனக்கு அவ்வளோ வேதனையா இருக்குது. ஒண்ணுமே செய்யலையே. 33 வயசுல 33 வயசு வரைக்கும் நான் ஒன்றும் செய்யாம இருக்கிறேனே. 2020 எனக்கு 33 வயசு, இன்னைக்கு எனக்கு 39 வயசு. அந்த 33 வயசுல ஒரு நன்மை கூட எங்க அப்பா அம்மாவுக்கு செய்யலையே நான் அப்படின்னு மரணத்தில் உட்காந்து நான் யோசிக்கிறேன். செத்தா என்ன ஆகும், என்ன பண்ணுவோன்னு தெரியாம பயம். வயிறு வீங்கி கிடக்கும், கால் 2 வீங்கி கிடக்கும். இந்த நேரத்தில் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வராங்க, வந்து சொல்லுவாங்க, தம்பி ஏசப்பா அவனை நேசிக்கிறாருப்பா, அவரு தான் உனக்கு விடுதலை கொடுப்பாரு, உன் பாவத்துக்கெல்லாம் அவரையே அவர் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, ரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்லையா, நானே மரணத்தில் இருக்கிறேன், ஆனால் என் சிந்தனையும் என் இருதயம் யோசிக்குது. எப்படி ஒரு டாக்டர் வந்து முடியாதுன்னு சொல்லி அனுப்புனது எப்படி வந்து ஒரு ஜபத்தினால முடியும்? இவங்க வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, நான் காதிலே வாங்க மாட்டேன். இவங்க என்ன சொன்னாங்கன்னு நம்ம காதே கேட்காது. அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், உங்கள் காதுகள் திறந்திருக்கட்டும். இவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. தலையாட்டிக்கிட்டு சரின்னு விட்டுருவேன், இந்த காதில் வேண்டி இந்த காதில் விட்டுருவேன். இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு கடவுள் கையில தான் இருக்குதுன்னு. இப்போ எங்க அப்பா என்ன பண்றாரு, 5 நேரம் தொழுத எங்க அப்பா எங்கேயாச்சும் போனா என் பையனுக்கு சுகம் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுங்களுக்கும் போக ஆரம்பிச்சோம். என்னை கூட்டிட்டு போவார். கொஞ்சம் சின்ன ஒரு குழியில விட்டுட்டா எனக்கு வயிறு வலி தாங்க முடியாது. இப்படியே ஒவ்வொரு கோயிலுங்களுக்கு, இந்து கோயிலுங்களுக்கு, பள்ளிவாசல், தர்காவுக்கு போய் கயிறு கட்டுறது, மந்திக்கிறது. அப்புறம் எங்கள் அப்பா கேரளாவுக்கு போய் தகுடு வாங்கிட்டு வந்து கட்டுவார். அங்கே இருக்க பெரிய பெரிய மொயிலியார், ஹஸ்ரத், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மந்திரத்தை ஓதி அவங்க எழுதி கொடுத்து அந்த ஒரு பேப்பரை கொண்டு வந்து ஒரு டம்ளரில் போட்டு கரைச்சி அதை குடிக்கணும். அதை குடிச்சா சரியாயிடும். என்னென்னமோ பண்ணுறோம். கடைசி நிமிஷம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. பேசிக்கிட்டு இருக்கேன், பேச்சு அப்படியே நிற்கிது, என்னால் பேச முடியல. வாட்ஸ்அப் மறுபடியும் ஃபோன் எடுக்கிறேன், இப்படியே முடியல, வாயிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்குது. இந்த ஃபோனை எடுக்கிறேன், ஃபோனை எடுத்து மறுபடியும் தட்டி பார்க்குறேன். ஒவ்வொன்றா ஸ்டேட்டஸ். என் ஃப்ரெண்டு, ஹாய் நான் கோவாவில் இந்த சரக்கை வாங்கி அடிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறாரு. நான் இந்த இடத்துல இருந்து நான் இதை குடிக்கிறேன், அதை பண்ணுறேன், ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லி. யார் தெரியுமா? என் கூட இருந்து சேர்ந்து குடித்த அத்தனை பேரும் 15 பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்டேட்டஸை போடுறானுங்க. ஒருத்தன் கூட ஃபோன் பண்ணி எப்படி இருக்கேன்னு என்னை கேட்கல. ஒருத்தன் கூட வந்து என்னை பார்க்க வரல. ஆனால் அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் நான் வந்து உடம்பு சரியாமல் படுத்துட்டு இருக்கிறேன். அப்போ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தூக்கி வீசிட்டு, ஏன் நான் இப்படி மரணத்தில் படுத்துட்டு இருக்கிறேன்? யார் இந்த அப்துல் சலீம்? நான் எதற்காக இந்த பூமியில பிறந்தேன்? என்ன செஞ்சேன்? ஏன் குடிச்சேன்? குடிச்சனால தானே இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்.
ஏன் என் குடும்பம் போச்சு, 10 வருஷமா வாழ்ந்த மனைவி ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போனாங்க, என் பையன் ஏன் பிரிஞ்சு போனான், எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் நானும் கிட்டத்தட்ட 28 வருஷமா பிரிஞ்சே இருக்கிறோம், ஏன் என்னால எதுக்காக இப்படின்னு சொல்லிட்டு அந்த மரணத்துல உட்காந்து நான் யோசிக்கிறேன். அப்ப யார் இந்த சலீம்? ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணத்துல இருக்கிறோம். ஆனா என் கூட சேர்ந்து குடிச்சவன் எல்லாம் இன்னைக்கு நல்லா தான் இருக்கான். ஆனா எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு சொல்லுங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த அப்துல் சலீம் தான். கரெக்டா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் தான். அப்போ நான் நினைச்சேன், இனி நம்ம இதை செய்யக்கூடாது. எப்போ? மரணத்துல போய் யோசிக்கிறேன் நான், இனி இதை செய்யக்கூடாது. குடிச்சனால தானே இன்னைக்கு மரணத்துல இருக்கிறேன். எங்க அடுத்த நிமிஷம் போய் சாகிற நொடியில போய் இதை செஞ்சிருக்க கூடாது, இது பண்ணிருக்க கூடாது அப்படின்னு வேத வசனம் அழகா சொல்லுதுல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்ப எங்க மனம் திரும்புறேன் நானு? மரணத்துல போய், மரண நொடியில போய் நான் மனம் திரும்புறேன். நான் மறுபடியும் விட்ட இடத்துல ஒரே ஒரு வார்த்தையை பேசிட்டு நான் வரேன். ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஸ்ட்ரக்சர் வச்சு என்னை கட்டி இழுத்துட்டு போனாங்கல்ல, அந்த இடத்துல நம்ம முன்னாடி வாசிச்சோம்ல, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த வார்த்தை நிறைவேறிச்சா? அப்போ நான் இதோட சொல்லிட்டே போகிறேன். அப்போ ஆண்டவரை பத்தி சொல்றது நம்ம மேல விழுந்த கடமை, மற்ற ஜனங்களுக்கு சொல்றது நம்ம மேல விழுந்த கடமை. அந்த அம்மா ஒண்ணுதான் சொல்லிட்டு போனாங்க, தம்பி இயேசுவை பிடிச்சிக்கோ. அதுக்கப்புறம் அவங்க சர்ச்சில் சொல்லி எனக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அது நிறைவேறிச்சு. ரெண்டாவது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்போ பரலோகமே நம்ம பக்கத்துல தான் நிக்கிறாரு. அந்த இடத்துல நான் மனம் திரும்ப வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்போ நான் இந்த ப்ராசஸ் வழியா வந்தாதான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவேனே தவிர நான் முழுசா மனம் திரும்ப. ஏன்னா நான் 3 முன்னாடி சொன்னேன், 3 டைம் டி அடிக்ஷன் சென்டர் போனேன். அப்போ நானா தான் விருப்பப்பட்டு போனேன். ஆனா தெரியும், நான் போனாலும் குடிச்சாலும் திரும்பி வந்தாலும் திரும்பி அதை செய்வேன். அப்போ அந்த கடைசி நிமிஷம் நான் என்ன பண்றேன் தெரியுமா? மனம் திரும்பி நான் பண்ணது தவறுன்னு சொல்லி நானா உணர்றேன், இதை பண்ணியிருக்க கூடாது, இப்ப நான் பண்ணிட்டேன், சரி கடவுளே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் எங்க தெரியுமா போறேன்? அல்லாஹ் கிட்ட தான் போறேன். ஏன்னா நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா, நம்மளுடைய பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த இடத்துக்கு தான் திரும்ப போக முடியும். அப்ப நான் என்ன பண்றேன்? அந்த மரணத்துல மனம் திரும்பி நான் எங்க போறேன்? அல்லாஹ் கிட்ட போறேன். அல்லாஹ் எனக்கு இனி நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோனை எடுத்து ஸ்பிரிச்சுவலா ஏதாவது சாங்ஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு யூடியூப்பை தட்டுறேன். ஓப்பன் ஆன அடுத்த நிமிஷம் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப சோர்வு, அப்படியே படுத்துட்டேன். அடுத்த நாள் மறுபடியும் தம்பி ஏசப்பாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்றாங்க. இவங்களுக்குலாம் ஒரு வேலையே இல்லையா, இவனுங்க என்ன இப்படிலாம் கத்திக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக திட்டுவேன். தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் முழிச்சிருப்பேன், திடீர்னு சொல்லிடுவேன் எங்கள் சித்திட்டு, அவங்க வராங்களா நான் தூங்குறேன்னு சொல்லிடுங்க, அவங்கள அப்படியே அனுப்பி விட்ருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஐயோ இவ்வளோ தூரம் வந்துட்டோங்க, ஒரே ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு போயிடுறேங்கன்னு சொல்லுவாங்க. சரி தொலை வந்துருவாங்க. கையை பிடிச்சி காலை பிடிச்சி ஜெபம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. கடைசியில் என்ன தெரியுமா? பேச்சு நின்று போச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த இருதயத்தில் யாரோ ஒருத்தவங்க ஞாபகப்படுத்துகிறாங்க, என் கூடயே இருந்து வந்தவங்க. அவங்களும் எனக்கு ஒரு தாய் மாதிரி, சின்ன வயசுலேருந்து அவங்களும் என்னை வளர்த்தாங்க. அவங்க என் இருதயத்தில் வந்த உடனே எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அவங்களையும் கூப்பிடுங்க. எல்லாரும் பார்த்துட்டு போயிட்டாங்க, அவங்களும் பார்த்துட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிடுறோம். அவங்களும் வந்தாங்க. வந்த உடனே ஐயோ சலீம் என்னடா இப்படி கிடக்குற, நீ வயிறு வலின்னு தான் அப்பா சொன்னாங்க, இப்படி கிடக்குறியன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்க, போய் சர்ச்சில் போய் ஊழியக்காரர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சு. ஜெபிக்க தான் எனக்குள்ள சில மாற்றங்கள் நடக்குது. அப்போ இவங்க ஏதோ ஒன்று விஷயத்த சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கேட்க ஆரம்பித்தேன். கேட்க தான் சொன்னாங்க, இங்கே பாரு தம்பி, உன்னை எல்லாருமே கை விட்டுட்டாங்க, உன் குடும்பம் உன்னை விட்டு போச்சு,
டாக்டரை தான் நம்பிட்டு இருந்தேன், டாக்டரும் கை விட்டுட்டாரு. நீ செத்து போயிருவேன்னு சொல்லி நிக்கிறாரு. ஆனாலும் நீ உயிரோட இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா ஒரே ஒரு காரணம்? ஏசப்பா உன்னை நேசிக்கிறார். அந்த ஒரு வார்த்தை தான் அந்த இடத்துல எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. என்ன அப்படின்னா, எல்லாரும் என்னை வெறுத்துட்டு போயிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு மரணத்துல இருந்து ஒருத்தர் உன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிற சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ஆறுதலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் சரி என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு, எல்லாருமே பாவிகள் தான், எல்லாருமே பாவம் செஞ்சவன் தான், நீ புதுசு கிடையாது. ஏசப்பா உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். நீ ஒண்ணுமே செய்யாத, இந்த பைபிளை பிடிச்சிக்கோ, நாங்க ஜெபம் பண்றோம், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ கேளுன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரே ஒருத்தர் அங்க இருந்து ஒருத்தர் சொன்னாரு, பிரதர் ட்ரை பண்ணி பாருங்க பிரதர் ஜீசஸ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். உடனடியா ரைட், எங்கெங்கயோ போனோம்ல, இவங்க வந்து சொல்றாங்கல்ல கேட்பான்னு சொல்லிட்டு பைபிள் என் வயிற்று மேல, வயிறு அவ்வளோ பெருசு இருக்கும், பைபிளை அவங்க வச்சாங்க. தொடர்ந்து சுத்தியும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபிக்கும் போது நான் என்ன பண்ணேன்னா அவங்களோட கனெக்ட் ஆனேன். முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னல, மத்தேயு 18:19, எங்க பூமியிலே 2 பேர் ஒருமனப்படுகிறீர்களோ, அந்த இடத்துல அவங்களோட நான் கனெக்ட் ஆகுறேன். கனெக்ட் ஆகி அந்த நிமிஷம் அவங்கெல்லாம் ஜெபிக்கும் போது நான் ஒன்னே ஒன்று தான் கேட்டேன், ஏசப்பா எனக்கு தெரியாது, இவங்கெல்லாம் சொல்றாங்க உங்ககிட்ட கேட்டா சுகம் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க, நான் பண்ணது தவறு, நான் குடித்தது தவறு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல மறுபடியும் ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு. என் பையன், நான் ஒவ்வொன்றா எடுத்து வித்து வித்து குடித்தேன் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த செஞ்சேன். என்ன அப்படின்னா, என் பையன் 6வது படிச்சுட்டு இருந்தான், அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான், அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி காசை வாங்கி குடித்தேன். நான் எங்கள் அப்பா அம்மாட்ட, தெரிஞ்சவங்கள்ட்ட, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை காசு அனுப்புங்கன்னு சொல்லி 2000 5000 வாங்கி குடித்தவன் தான் நான். அப்போ அந்த கடைசி நிமிஷம் அதெல்லாம் உணர்ந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏசப்பாவை நோக்கி பார்க்குறேன். எனக்கு தெரியாது ஏசப்பா, இவங்க சொல்கிறாங்க நான் பண்ணது தவறு, நான் குடித்தது தவறு, நான் பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே ஒரு மன்னிப்பு கேட்டு முடிக்கிறேன். முடிக்க அந்த தேவ பிரசன்னம் என்ன நிரப்புச்சு. ஹல்லேலூயா. எப்படி தெரியுமா, இந்த சுவிட்சில் போய் கை வச்சா ஒரு ஷாக் அடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி உச்சன் தலையிலேருந்து உள்ள கால் வலிக்கும் ஒரு 3 செகண்ட் தான், சும்மா சுல்லுன்னு ஒரே ஒரு ஷாக்கு, கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு வைப்ரேஷன், மெதுவாக பின்னாடி யாரோ தொட்ட மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீல் தான், அவ்வளோதான். ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பண்ணி முடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய கால் 2 பெருவிரலும் சின்ன விரலும் லைட்டாக ஆடிச்சு. அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே பார்த்தாங்க. ஜபம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டாங்க, எப்பவுமே வழக்கமாக கேட்பாங்க என்ன அப்படின்னா, ஜபம் முடிச்சுட்டு பிரதர் உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா, ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஏதாச்சும் ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்பாங்க. எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னா நான் அவங்களோட கனெக்ஷன் இல்லை. ஆனால் என்னைக்கு அவங்களோட சேர்ந்து ஒரு கனெக்ஷன் ஆகி அந்த தேவனிடத்துல நான் உண்மையாக ஆண்டவரை நோக்கி என் இருதயத்திலிருந்து நான் பண்ணது தவறு குறித்து நான் ஏசப்பாட்ட கேட்டனும், ஏசப்பாவுடைய வார்த்தை என்ன சொல்லுது, வழியும் சத்தியமும் ஜீவனும் நான் தான், என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வர முடியாது. அப்போ நான் மனம் திரும்பினாலும் எங்க வரணுமோ அங்க வந்தா தான் விடுதலை. நான் மனம் திரும்பிட்டேன் அப்படின்றதுக்காக நம்ம சுகத்தையோ ஆசீர்வாதத்தையோ பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வழியும், ஏன்னா அவரு தான் சொல்லிட்டாரு, நான் தான் வழி அப்படின்னு சொல்லிட்டார். அந்த வழியில நம்ம பிரவேசிக்கும் போதுதான் அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அப்போ நம்ம இருதயத்திலேருந்து நம்ம என்ன விஷயத்துக்காக நம்ம ஆண்டவரை கேட்குறோமோ அதை செய்வார். அந்த நிமிஷம் நான் மன்னிப்பு கேட்டு அந்த தேவ பிரசன்னத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க கடைசியா, பிரதர் உங்களை ஏசப்பா தொட்டுட்டார், உங்களுக்கு விடுதலை கொடுத்தாச்சு, இனி நீங்க அவரை பிடிச்சுக்கங்க, அவரு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். ஜெபம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன நடந்துச்சு, இப்போ என்ன இங்க செஞ்சாங்க ஒண்ணுமே தெரியல, ஒரு ஷாக், அவ்வளவுதான். முடிச்சாங்க, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் சித்தியோ இல்லை யாரோ வந்து என்னை எழுப்பி தான் என்னை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போனோம்.
ஆனா அடுத்த நாள் நானா எந்திரிச்சேன், நானா எந்திரிக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஜெபத்தை முடித்துட்டு கூட என்னை எழுப்புனாங்க அந்த நிமிஷம். அப்ப நான் எழும்பி நடக்கும் போது கூட யாருமே என்ன பிடிக்கல, நானா நடக்கிற அந்த ஃபீல் இருந்துச்சு. அடுத்த நாள் நானா எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போறேன். பிரதர் சிஸ்டர்ஸ், எனக்கு யூரினும் போகாது, மோஷனும் போகாது. ஆனா அடுத்த நாள் அந்த யூரின் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு அப்பதான் தெரிஞ்சு ஏதோ ஒரு சக்தி இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னேன். அடுத்த நிமிஷம் வந்து ஒருத்தன் பிடிச்சான் என்ன தெரியுமா? இங்க பாரு, ஏசு கீசுலாம் யாரும் கிடையாது, அதெல்லாம் சும்மா பொய், நீ மருந்து மாத்திரை சாப்பிடல அதனாலதான் நீ சரியாகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். எனக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத ஒரு கசகசப்பு வந்துட்டே இருக்குது. அப்போ நான் வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? ஒரு 10 நாள் தான் வேதத்தை எடுத்து படிக்கும் போது கர்த்தர் நிறைய காரியங்களை, முக்கியமான விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி என்கிட்ட வார்த்தைகளை கொடுத்தாரு. என்ன தெரியுமா? மாம்சமான யாவருக்கும் நான் தான் தேவன். முதல்ல உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அவர் தான் அப்பா, ரைட்டா? அவர் தான். நான் தான் உன்னை படைத்திருக்கிறேன், உன்னை உருவாக்கப்பட்டவனே நான் தான் போட்டிருக்குது. நான் என்ன பண்ணேன், அந்த பிரசன்ஸை உணர்ந்தேன்ல, ஏதோ ஒரு வைப்ரேஷன் நம்மளை டச் ஆயிருக்கு. அப்போ உண்மையான தேவன் இயேசுவா இருந்தா டெஸ்ட் வைக்கிறேன் ஏசப்பாக்கு. இங்க பாருங்க, எனக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. உண்மையான தேவன் நீங்க தான் இருந்தா இனி மருந்து மாத்திரை சாப்பிட மாட்டேன். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, மாம்சமான யாவருக்கும் தேவன் நீங்க தான் என்னுடைய அப்பாவா இருந்தா, நீங்க தான் என்ன படைத்திருக்கிறீங்க. அப்படின்னா நான் தப்பு பண்ணிட்டேன், நான் குடிச்சேன், நான் என் மனைவியை ஏமாத்தினேன், என் பிள்ளையை ஏமாத்தினேன், துரோகம் பண்ணேன், எல்லாம் செஞ்சேன். ஆனா நீங்க மன்னிச்சிட்டீங்க. ஏன்னா அந்த மன்னிப்பு எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துச்சு. அந்த மன்னிப்பு எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்துச்சு. அப்ப எனக்குள்ள தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆன ஒரு சத்தம் என்னால கேட்க முடியல. ஏசப்பா, நான் உறுதியா ஒண்ணு, நீங்க உண்மையான தேவனா இருந்தா இனி மருந்து மாத்திரை நான் சாப்பிட மாட்டேன். மருந்து மாத்திரை எப்படி தெரியுமா? காலையில 10 மாத்திரை நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 10 மாத்திரை, மத்தியானம் 2 இன்ஜெக்ஷனோட மாத்திரை சாப்பிடணும், நைட் அதே போல 15 மாத்திரை சாப்பிடணும். இப்படிலாம் சாப்பிட்டாதான் நீ கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆனா நான் நினைச்சேன், உறுப்பெல்லாம் நீங்க தான் உருவாக்கி இருக்கிறீங்கன்னா, அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, நான் தவறு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் போய் மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல பார்ப்பேன். ஏசப்பா, என் உடம்புல எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னா நான் உங்க ஊழியத்தை செய்யறேன், உங்களுக்காக சாட்சியா நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, சொல்லி கொடுத்தாங்க. ஏசப்பா உனக்கு விடுதலை ஆச்சுன்னா நீ அவருக்கு நன்றியா இருக்கணும், நன்றி சொல்லணும், எல்லா சபையிலையும் போய் சாட்சி சொல்லு, நீ அவருடைய ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லுனாங்க. அதுக்கப்புறம் நான் ஒண்ணு தான், நான் 1 மாசம் கழிச்சு நேரா ஹாஸ்பிட்டல் போனேன். போய் ஃபுல்லா A to Z மறுபடியும் என்ன ரிப்போர்ட் எடுங்கன்னு சொல்லி எல்லாம் எடுத்து ஃபைலை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறேன். டாக்டர்ஸ்க்கு வெயிட் பண்ணி அந்த டாக்டர் ரூம்குள்ள போறேன். அந்த டாக்டர்ஸ் அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா 1 மாசம் நான் அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகவே இல்லை. அங்க இருக்கிற ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, 1 வாரம் வரலனாலே அவங்க இறந்துருவாங்கன்னு நினைச்சிருவோம் நாங்க. ஆனா 1 மாசம் கழிச்சு ஸ்கூல் பையன் மாதிரி வயிறு வீக்கம் இருக்குது, கால் வீக்கம் இருக்குது, பலன் கிடைச்சிருச்சு, தனியா நடக்க ஆரம்பிக்கிறேன். ஃபைலை தூக்கிட்டு நேரா உள்ள போன உடனே அவங்க பார்த்துட்டு ரிப்போர்ட்டை ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. எனக்கு ஜாண்டிஸ் எவ்வளவு தெரியுமா? 42. யாருமே 42க்கு உயிரோடவே இருக்க முடியாது, அதிகபட்சமா 12. இந்த ரோபோ சங்கர் இறந்தாருன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். அவருக்கு 34 32 இருந்துச்சு. ஆனா அவருடைய ப்ரூஃப்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு எவ்வளோனா 42 இருந்துச்சு. அதோட ப்ரூஃப் வச்சிருக்கிறேன், ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருக்கிறேன். லிவர் முழுசா அழுகி போச்சு, உறுப்பே இல்லை. அந்த ரிப்போர்ட்ல என்ன தெரியுமா இருக்கு? குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்குது லிவர். மஞ்சக்காமால ஜாண்டிஸ் 42 இருந்தது, 0.03 நார்மல். ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடல. எங்க அப்பா அந்த மஞ்சக்காமாலைக்கு கேரளா கூட்டிட்டு போவார் காலையில இங்க இருந்து.
4 மணிக்கு எழுப்பி வண்டியை வச்சு கூட்டிட்டு போய் பத்தியமா இருந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த உருண்டையா அது சாப்பிடவே முடியாது, அது வாய்க்குள்ள அப்படியே முழுங்கணும் மஞ்சக்காமாலைக்கு. இதெல்லாம் செஞ்சேன், எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டு போய் டாக்டர்கிட்ட என்ன அப்படி ஒரு ஆச்சரியம். டாக்டர்ஸ் கேட்டாங்க என்னப்பா நடந்துச்சு அப்படின்னாங்க. எங்களுக்காக நிறைய பேர் ஜெபம் பண்ணாங்க, ஏசப்பாட்ட கேட்க சொன்னாங்க. நாங்க ஏசப்பாட்ட கேட்டோம், எங்களுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. இதுல ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா உங்க ஊழியத்தை செய்வேன்னு சொன்னேன், நான் உங்களுக்கு சாட்சியா இருப்பேன்னு சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் நாளே ஒரு முஸ்லீம் டாக்டருக்கு அவர் சாட்சியா என்னை கொண்டு போய் நிறுத்தினார். அவரே ஆச்சரியப்பட்டார். என்னுடைய அந்த ஒரு மிராக்கல் 1 மாசமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சு. அந்த இடத்துல எனக்கு அழுக வந்துருச்சு. ஒரு கடவுள்னால தான் ஒரு உறுப்பை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்துல உடனடியா அவங்க ஸ்கிரிப்ட்ல எழுதி கொடுக்குறாங்க, என்ன மருந்து எழுதி கொடுக்கணும் தெரியல, இந்தாங்க விட்டமின் மாத்திரை போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி 80 ரூபா, 10,000 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு இருந்தவன் வெறும் 80 ரூபாய்க்கு எழுதி கொடுத்தாங்க. அப்படியே கொண்டு வந்து அந்த இடத்துல குப்பையை போட்டு நேரா வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து என்ன முழுசா சரண்டர் ஆனது. எப்படி தெரியுமா, தாவீது ஒரு டைம் முழுகுவர், அந்த மாதிரி எனக்கு அன்னைக்கு தாவீதுலாம் தெரியாது, யாருன்னு தெரியாது. அன்னைக்கு என்ன தெரியுமா, அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம். ஒரு உறுப்பே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு டாக்டர் ஒரே மாசத்துல எப்படி இது உருவாகுச்சு? ஃப்ரெஷ்ஷா குழந்தைங்களுக்கு இருக்கிற நார்மலா இருக்குது. வந்து அப்படியே சரண்டர் ஆன, கையை கீழே விரிச்சுட்டு அப்படியே படுத்தேன். ஆண்டவரே, இவ்வளோ ஒரு அன்பு என் மேல வைத்திருக்கிறீங்களா ஏசப்பா அப்படின்னு என்னை முழுசா சரண்டர் பண்ண அடுத்த நிமிஷம், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு டம்ளர் நான் தண்ணி குடிச்சா கூட அது உங்க சித்தமா இருக்கணும். என்னை முழுசா உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்க எடுத்துக்கங்க, நீங்க என்ன செய்யணுமோ பார்த்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை முழுசா கொடுத்தேன். 1 வாரம் கழிச்சு என் குடும்பத்தை முழுசா அர்ப்பணிச்சோம். கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தையை ஒரு ஊழியக்காரர் மூலியமா சொன்னார். அதுக்கப்புறம் நீ எதெல்லாம் இழந்து போனியோ அதெல்லாம் ஏசப்பா உனக்கு ரெட்டிப்பான நன்மையால் ஆசீர்வதித்து கொடுப்பாருன்னு சொல்லி அந்த வார்த்தை நிறைவேறிச்சு. முதல்ல ஏசப்பா எனக்கு என்னுடைய சரீரத்தை திரும்பவும் கொடுத்தார். உடைக்கப்பட்ட குடும்பம், பிரிக்கப்பட்ட குடும்பம், 28 வருஷமா குடும்பம் பிரிஞ்சு கிடந்துச்சு, குடும்பத்தை இணைத்தார். உடனே ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பிச்சு. எனக்கு செய்த அற்புதத்தை கண்டு எங்க அப்பா 5 நேரம் தொழுகிறவர், அவருக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார். நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா எங்க அம்மா ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் தலைவர் சும்மா இருப்பாரா? வேதத்தை படிக்கும் போது நான் உனக்கு ஒரு துணை கொடுக்குறேன்னு சொன்னாரு. சும்மா இருங்க ஏசப்பா, ஏற்கனவே 10 வருஷம் வாழ்ந்தது போதும், இதுக்கப்புறம் நான் உண்மையா ஊழியம் தான் செய்யணும், எனக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லைன்னு சொல்லி சொன்னேன். திரும்ப யாராவது மூலியமா பேசிக்கிட்டே இருப்பார். இல்ல என்ன சலீம் பிரதர், கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க, இனி எப்போ கல்யாணம் அப்படிம்பாங்க. ஐயா பிரதர், நான் போய் உடனே சொன்னேன், இங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு திருமணம் செய்யணும் நான் அப்படின்னா நீங்க எனக்கு கொடுங்க, நான்லாம் போய் தேடி இனிலாம் உழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டு என் பாட்டுக்கு நான் அமைதியா இருந்தேன். சொப்பனத்தின் மூலியமா, தரிசனத்தின் மூலியமா, இப்ப நம்ம கேட்டோம்ல அதே மூலியமா சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது உண்மையா இருந்தா நீங்க செய்யுங்க, நம்மலாம் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னேன். அவரே சில நபர்களை சேர்த்தாரு. அருமையான நித்யா என்னுடைய மனைவியை ஆண்டவர் கொடுத்தாரு. அவங்களுக்கும் சில போராட்டங்கள் மத்தியில் தனிமையில் இருந்து அவங்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு சபைக்கு போய் கரெக்டாக இருந்தாங்க. அவர் ஒரு சின்ன ஒரு குழந்தைய வச்சுட்டு 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தார். ஸோ என்னுடைய பையன் அவங்கக்கிட்ட இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே, அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாக நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆசை, கிறிஸ்துவுக்குள்ளே வந்து ஒரு திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு ஊழியக்காரர்கள் மத்தியில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையாக ஆண்டவர் எங்களுக்கு
செகண்ட் லைஃப் கொடுத்தாரு. அந்த வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்தோம், எங்களை ஒப்பு கொடுத்தோம். ஊழியத்திற்கு எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். நான் என்ன என் பழைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தனோ அந்த குவாலிட்டியெல்லாம் அந்த அம்மாட்ட இருக்குதுப்பா. அதே போல் அந்த அம்மா என்ன குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்த்தாங்கன்னா அதெல்லாம். அப்போ தேவனுக்காக சில காரியங்களை நாம் வெயிட் பண்ணி ஆகணும். இதுக்கு தான் நான் முன்னாடி சொன்னேன், வாலிப பெண்கள், பசங்க, முதியோர் எல்லாத்துக்குமே இந்த சாட்சி அடங்கியிருக்கும். எல்லாத்தோட இருதயத்தில் ஆண்டவர் பேசியிருப்பார், நான் நம்புகிறேன். அதனால் காத்து இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். அதுக்காக வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராது அப்படின்லாம் நான் சொல்ல, வரும். ஆனால் வேத வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது எல்லா விஷயத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். இன்ன வரைக்கும் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்திட்டு இருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் என் வேலை அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், ஹோட்டல் தான் வேலைன்னு. ஆனால் ஹோட்டலில் ரொம்ப கஷ்டங்கள் பட்டோம். சமூகத்தில் உட்காந்து என்ன செய்யணுமோ செய்ய சொன்னேன். 4 வருஷம் என்னை ஆக்டிங் டிரைவராக ஓட்ட வச்சார் வண்டியை. அதுக்கப்புறம் அப்படியே அந்த 4 வருஷமாக அநேக இடங்களில் போய் நான் வந்து தனித்தனியாக ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலையும் வேதனையோடு இருக்கிறவன், பசங்க, பெண்கள், யாரார் இடத்துலையும் என்னை கொண்டு போய் நிறுத்தி பேச வைப்பார். அதுக்கப்புறம் 4வது வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு சொந்தமாக ஆண்டவர் ஒரு வாகனத்தை கொடுத்தார். அந்த வாகனத்தை நான் நிறைய ட்ராவல்ஸோடு அட்டாச் பண்ணி இன்றைக்கி நான் ட்ராவல்ஸ் மூலிமா நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து, ஊழியத்திற்காகவும் என்னுடைய வேலை நிமித்தமாகவும் ஆண்டவரே இது கொடுங்கன்னு சொல்லி ஆசீர்வதித்து ஆண்டவர் கொடுத்தார். அதில் தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லாமல் இருந்து கர்த்தர் மறுபடியும் உருவாக்கி கொண்டு வர முடியும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து ஒருத்தர்னால தான் முடியும். ஹல்லேலூயா. அதனால் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போக முடியாமல் சிக்கியிருக்கிறீங்க, ஒரு இடத்துல வந்து ஒரு போராட்டத்தில் சிக்கியிருக்கிறீங்க அப்படின்னா பாருங்க, யாரும் சொல்லலை, நான் சொல்லலை, பாஸ்டர் சொல்ல, யாரும் சொல்ல, அவர் தான் சொல்லியிருக்கிறார், நான் தான் அவ்வளோதான். அதை மட்டும் பிடிச்சிக்கோங்க, நான் தான் வழி. சரிங்களா? எல்லாத்தோடைய வாழ்க்கையிலும் குறைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதை மனசார நீங்கள் வந்து உணர்ந்து அப்பாட்ட நீங்கள் தேடினீங்க அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தையோடு முடிச்சிடுறேன். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ பணம் காசெல்லாம் கொண்டு வராது, நீ ஒன்றுது கொண்டு வராது, உன் இருதயம். சரியா? உன் இருதயத்தை என்கிட்ட கொடு, என் கற்பனைகளை கை கொள்ளு. யோவான் 14ஆம் அதிகாரம் 21 22 தெரியல, என்னை நான் வெளிப்படுத்துறேங்கிறார். எவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன் பார்த்தீங்களா? நீ என்னிடத்தில் அன்பா இருந்து என் கற்பனைகளை மட்டும் நீ கை கொள்ளு, என்னை நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு பிரசன்ஸ் தெரியுமா? இங்க பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போறது, கையை தட்டிட்டு இந்த கதையே இருக்கக்கூடாது. இன்னைக்கு வரைக்கும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டுருங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி தெரியுமா? கிறிஸ்துவோட வாழணும். ஒரு யாரோ ஒருத்தர் ஃபீலிங் இருக்கணும், ஒரு டச் இருக்கணும், யாரோ ஒருத்தவங்க கூட இருக்கணும், ஒரு பிரசன்ஸ். கிறிஸ்துவ வாழ்க்கைனா அதுதான். கிறிஸ்துவோட வாழ்கிற அனுபவம் இருந்தா தான் கிறிஸ்டியன்னு நீங்க சொல்லணும். கண்டிப்பா ஆண்டவர் உங்களை இந்த சாட்சி மூலியமா ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்த்தரலாம். ஏசப்பா ஸ்தோத்திரம், நல்லவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இவ்வளோ நேரம் நாங்கள் பேசின ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்திருக்கிறீங்க ராஜா. யாரோட இருதயத்தில் ஆண்டவரே என்ன பேசணுமோ கர்த்தர் நீங்கள் பேசுனீங்க, அதுக்காக நன்றி. நாங்கள் என்ன வாழ்க்கையில் நாங்கள் சரி பண்ணிக்கணுமோ கர்த்தர் ஆண்டவரே அதை உணர்த்தினீங்க, அதுக்காக நன்றி. அதை நாங்கள் சரி பண்ணிட்டு இன்னையிலேருந்து தேவ அன்பில் நாங்கள் ஆண்டவரே அடிமையாக இருக்கணும். அந்த அன்பு எங்களை ஆண்டவரே எல்லா விஷயத்துலேருந்து விடுதலை ஆகும். இன்னையிலேருந்து ஆண்டவரே உங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் இருக்கணும், உங்களோட இருக்கணும். நீங்கள் பேசுகிற சத்தத்தை கேட்கணும், உங்கள் கூட இருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். யாரெல்லாம் இதை உண்மையாக கேட்குறாங்களோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றே இறங்கட்டும். The anointing, இந்த அபிஷேகம் இப்பொழுது நிரம்பட்டும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுது இறங்குவதாக. Touch in the name of Jesus. ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதிப்பட்டு இருக்கிறாங்க, எந்த விஷயத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கிறாங்களோ இப்பொழுது அதெல்லாம் இயேசப்பா நாமத்தினாலே நீங்குவதாக, இயேசுவின் நாமத்தினால். யாரெல்லாம் வியாதியோடு வந்திருக்கிறாங்களோ, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொன்ன முடிய வார்த்தையின்படி நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. கர்த்தர் இவர்களை முழுவதுமாக உம்முடைய தேவ பிரசன்னத்தினால விடுதலையாக்கி இவர்களை சாட்சியா எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த இடத்தை முழுதும் உங்க ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் இங்க இருக்கிற அநேக ஜனங்கள் சபைக்குள்ள வந்து உங்களுடைய சத்திய வார்த்தைக்குள்ள கீழ்ப்படிந்து நடந்து
உமக்கென்று அநேக ஜனங்கள் இந்த இடத்திலிருந்து எழும்பி உமக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்ய கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
ஹாரே